ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன். தென் ஒரு பிகினராக இருந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்றது ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ அது வந்து இருக்க போகுது. சரியா? தென் ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தென் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஃபார் டேவுக்கு ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே நம்ம ஏர்ன் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே எக்ஸைட்டிங்காக ஆகிடுச்சு. ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ தெரிஞ்சுக்குங்க. தென் நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.20 சென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி 1 மந்த்துக்கு அப்புறம் ஃபார் டேவுக்கு 20 சென்ட்ன்றது நமக்கு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு வந்து 0.010 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் 0.53 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக 0.79 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் போன மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தாச்சுன்னா $2.94 வந்து போன மந்தில் நம்ம ஏர்ன் பண்ணது. சரிங்களா? ஸோ டுடே டாலர் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட என்னோடய வெப்சைட்டுக்கு இன்றைக்கி மட்டும் 1610 பேர் வந்திருக்காங்க. அதில் 15 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 15 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.20 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பட் ஆனால் சிபிசின்னு பார்த்தாச்சுன்னா 0.01 சென்ட்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 15 சென்ட்ஸ் தான் ப்ரோ வந்திருக்கணும். அதே ப்ரோ 20 சென்ட்ஸ் வந்திருக்குன்னா ஏதோ சம் கிளிக்ஸுக்கு வந்து $2 இருந்து 2 சென்ட்ஸ் வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? தென் இன்றைக்கி ரெவன்யூ வந்ததுக்கான கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஓவராலாக இந்தியா, யுனைடெட் கிங்டம், சிங்கப்பூர், மலேசியா, தென் ஜப்பான்லேருந்து பார்த்தாச்சுன்னா நமக்கு ஓவராலாக டிராஃபிக்னு வந்து பார்த்தாச்சுன்னா இந்தியா தான். 1590 பேர் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. அதில் 15 ஆடு கிளிக்ன்றது நமக்கு நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நண்பா. ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் இன்னுமே டீட்டெயில்டாக நிறைய கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸாக வேணும், அதாவது கண்டென்ட் சர்வீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 2 ஒன்று கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வெப்சைட் மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் வந்து செல் பண்ணிகிட்ருக்கோம். தென் மானிட்டேஷன் ஆன அதாவது ஆட்சன்ஸ் அப்ளுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது பேக்லிங்க் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங், இது போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.